வேலூரில், இன்னும் ஆந்திரா பிரதேசங்களெல்லாம் 3 மார்ச் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கூட்டி அந்த இடத்துல கூட்டத்தை எல்லாவற்றிலும் செயல் வடிவம் கொடுத்து நாங்கள் நிறைவேற்றிருக்கிறோம். செயல் வடிவத்தில் என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டுக்கலாம். என்னுடைய இந்த வடதமிழ் மாநில சிஇல 12 ஊழியர்கள், சம்பளம் வாங்காத ஊழியர்கள், என்னுடைய தமிழ் தேவாரம் போன்றவர்கள், நம்முடைய சாயன் போன்றவர்கள், பேராளர் போன்றவர்கள் எல்லாம், தலைவர் அவர்களே, பொதுச் செயலாளர் அவர்களே, உப தலைவர் அவர்களே, பொருளாளர் அவர்களே, இந்த விழாவிலே கூட்டத்திலே பங்கேற்க வந்திருக்கும் பேராயர் அவர்களே மற்றும் ஆந்திராவைச் சேர்ந்த ஆயர் அவர்களே, எங்கள் அன்புக்குரிய ஆயர் அவர்களே, எஸ்டி சவுந்தரராஜன் ஆயர் அவர்களே மற்றும் பகுதியில் இந்த சிஇ சங்கத்தை சிறப்பாக நடத்தி வருகிறவரும் விடாப்புடியாக நடத்தி கொண்டு பல்வேறு விழாக்களையும் பல்வேறு கூட்டங்களையும் நடத்தி கொண்டு முக்கியமாக இந்த பொங்கல் தினத்தன்று 3 நாட்கள் கூட்டங்கள் நடத்தி சிறப்பாக செய்து கொண்டு வருகிறார் எங்களுடைய சிஇ சங்கத்துடைய துணைத் தலைவர் ராபின் ரிச்சர்ட் ஐயா அவர்கள். சிஇ சங்கத்தை நாம் பார்க்கும் பொழுது இது வாலிபர்களை உருவாக்குகின்ற, வாலிபர்களை பக்தியிலே உருவாக்குகின்ற, விசுவாசத்திலே உருவாக்குகின்ற ஒரு சங்கமாக இது அமைந்து கொண்டிருக்கிறது, ஒரு யூனியனாக இது அமைந்து கொண்டிருக்கிறது. இந்த யூனியனை மிக சிறப்பாக திரு ஞானமுத்து ஐயா அவர்கள் நடத்தி வருகிறார்கள். இங்கே பேசப்படும் போது சபையிலிருந்து வாலிபர்கள் வரப்படவில்லை, அவர்களுக்கு எழுச்சிகளை உருவாக்கவில்லை. பொதுவாக ஐயாவில் சொல்லும் போது அறக்கோணத்திலிருந்து உதவி செய்கிறார்கள். உதவி என்பது நமக்கு அடுத்த, நம்மால் முடிந்த அளவுக்கு ஒரு கிறிஸ்துவ சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு ஊழியத்தின் அடிப்படையிலே அவர்களை கைதூக்கி விடுவதுதான் நம்முடைய நாட்டிலே அநேக ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள், அநேக ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகள் இவையெல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் முதலாக இந்த ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் துவங்குவதற்கு வித்திட்டு முதலாக உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் வரை சென்று அந்த ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்திற்கு அங்கீகாரம் பெற்ற நிறுவனம் தான் எங்களுடைய நிறுவனம், அதுவும் கிறிஸ்டின் ஆசிரியர் பயிற்சி நிறுவனம்.
உமது சமூகம் வரும்போதெல்லாம் எங்கள் கண்ணீரெல்லாம் மாறுகின்றதே. உமது சமூகம் வரும்போதெல்லாம் எங்கள் கண்ணீரெல்லாம் மாறுகின்றதே. 12 வருடமாய் பெரும்பாடுள்ளவர்கள் அநேக வைத்தியரால் கைவிடப்பட்டவராய். 12 வருடமாய் பெரும்பாடுள்ளவர்கள் அநேக வைத்தியரால் கைவிடப்பட்டவராய். இயேசுவின் சமூகத்துக்கு ஓடோடி வந்தாலே, இயேசுவின் சமூகத்துக்கு ஓடோடி வந்தாலே, இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டதால் சுகமானாய். இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டதால் சுகமானாய். உமது சமூகம் வரும்போதெல்லாம் எங்கள் கண்ணீரெல்லாம் மாறுகின்றதே. இந்த கன்வென்ஷனானது ஜூலை மாதமே நடப்பதாக நான் செய்து எல்லா காரியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். என்ன இந்த கன்வென்ஷனுக்கு சோழர் கமிட்டி கல்வியாளராக பொறுப்பெடுத்துக் கொண்டு ஞானத்தையா அவர்கள் இருக்கிறார். அப்பொழுது ஞானத்தையா அவர்களுக்கு சொன்னேன், என்னை சோழர் கமிட்டி கல்வியாளருக்கு போடுகிறது, நான் என்ன வேலை செய்ய முடியும், என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொன்னேன். பேர் மட்டும் நீங்கள் கூறும்பொழுது மக்களை நான் பார்க்கிறேன் என்று அவர் சொன்னார். அதன்படி அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஒரு நாள் காலையிலே எனக்கு போன் வந்தது. ஐயா, ஸ்ட்ரோக் வந்து கை கால் வந்து ஆஸ்பத்திரியிலே இருக்கிறது. எனக்கு தூக்கி வாரி கொடுத்தது. இவ்வளவு பெரிய பொறுப்பை எனக்கு கொடுத்திருக்கிற, நான் ஒன்றுமே செய்யாமல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். இவர் ஆஸ்பத்திரியிலே பேசினால அதிகமாக ஒன்றும் இருக்காது என்று ஒரு நம்பிக்கை. போய் ஆஸ்பத்திரியில் போய் பார்க்கும்போது, ஐயா இந்த மாதிரி ஆய்வு சொன்னேன், ஒன்றும் கவலைப்படாதீங்க, சீக்கிரமாக நீங்கள் வீட்டுக்கு வந்து விடுவீர்கள். அதன்படி இப்பொழுது அவர் நல்ல முறையில் அவர் நடந்து கொண்டு இந்த காரியங்களை செய்து கொண்டிருப்பது உண்மையிலேயே, அதாவது கடவுளுக்கு என்று நம்மை முழுமையாக அர்ப்பணிக்கும் பொழுது நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய வியாதிகள் எல்லாத்தையும் கடவுள் எடுத்துக்கொள்கிறார். அதன் பிரகாரமாக அவர் இந்த இடத்துல மீண்டுமாக வந்து இந்த கன்வென்ஷனை அவர் கலந்து கொண்டு இந்த காரியங்களை நாம் செய்வது உண்மையிலே கடவுளுக்கு ஒரு பெரிய நன்றியை நான் சொல்ல வேண்டியிருக்கிறது. பக்தி முயற்சி சங்கம் என்பதை பற்றி எனக்கு 1970ஆம் வருடத்திலிருந்தே எனக்கு தெரியும். ஆனால் நான் அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் நான் அதில் ஈடுபாடு கொண்டதில்லை. இப்பொழுது கடந்த ஒரு 10 வருடங்களாக ஞானமுத்து ஐயா அவர்கள் என்னை, நீங்கள் கண்டிப்பாக இந்த பக்தி முயற்சி சங்கத்திலே நீங்கள் இருக்க வேண்டும், நீங்கள் எல்லா காரியங்களிலும் ஈடுபட வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்ட காரணத்தினால நான் இந்த காரியங்களில் நான் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறேன். பேசுமாறும் பேசி முடித்த பிறகு சூழ்நிலை ரிலீஸ் பண்ணுவாங்க. சூழ்நிலை ரிலீஸ் பண்ண பிறகு பெற்றுக் கொடுப்பார்கள். சுத்தமாக்கப்பட்டவர்களும் பரிசுத்தமாக்கப்படும்படியாய் அழைக்கப்பட்டவருமாய் இருக்கிற தேவ ஜனமே, உங்களுக்காகவும் எனக்காகவும் சுந்தரத்துக்கு சென்று கிருபையினாலே நம்மை நீதிமான்களாக இருக்கிற மாணவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். எல்லாரும் ஐயா சொன்னாங்க, அவரோடு எதிர்பார்த்து நான் அதை நம்பல. சீக்கிரம் பேசுவார், மணியும் ஆகுது, போய் முடிக்கலாம் என்று சொல்லி தான் நீங்கள் காத்திருப்பீர்கள். நாங்கள் காத்திருப்பீங்க சீக்கிரமாக பேசி வயசு வேறு ஆச்சு, வயசு வேணாலும் வளர்ந்து பேசிக்கலாம். ஒருவேளை வாலிபர்கள்
நான் ஒரு காரியத்தை விளக்கிவிட்டு சுருக்கமாக கர்த்தருடைய செய்தி சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். நான் இங்கே வந்த பொழுது ஒரு அருமையான சகோதரர் அன்பான சகோதரத்தில் வந்து என்னோட பேசினார்கள். அளவலாவி என்னுடைய வேலூர் என்று சொன்னார்கள். வேலூர் சொன்னோடனே அவர் ஒரு தட்டுத்தட்டலன்னு சொல்லி உங்களுக்கு அமெரிக்க நாட்காட்டு மிஷனில் அமெரிக்க நாட்காட்டு மிஷன், அதாவது ஸ்கடல் ஃபேமிலி முதலாவது ஆர்சி என்கிற அமைப்பு, ரெஃபார்ம் சர்ச்சஸ் அமெரிக்காங்கிற அமைப்பில் வந்து மிஷனரிகளால் அனுப்பப்பட்ட பொழுது அவர்கள் இந்திய தேசத்தில் இந்த பகுதிகளில் வந்து ஊழியத்தை ஆரம்பித்த பொழுது அமெரிக்கன் ஆர்காட் மிஷன் என்ற ஒரு நிறுவனத்தை நிறுவி ஊழியம் செய்தார். அந்த ஊழியத்தில் ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்டு முதல் இந்திய போதகர் நத்தானியல் ஜோதிநாயகன் என்று சொல்லி ஒருவர் இருந்தார். அவர் தான் முதல் இந்திய போதகர். அவருடைய கொள்ளு பேரணியான என்று சொன்னோன்னே அவர் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப கிட்ட வந்துட்டீங்களே என்று சொன்னார். ஆகையினால எல்லாம் சொல்லிட்டு இன்னொரு காரியம் சொன்னாங்க, ஐயா அப்படிலாம் வந்துட்டு நீங்க எப்படி போய் ஆர்சியில சேர்ந்தீங்கன்னு கேட்டார். அவருக்கு சிகப்பு உடையை பார்த்து விட்டு இருந்தால் நீங்கள் அறிந்த பேரெல்லாம் வெள்ளை உடையில தான் இருப்பாங்க. இதை பார்த்துட்டு நீங்க எப்போ இப்படியெல்லாம் இருந்து ஆர்சியில போய் சேர்ந்து ரொம்ப துக்கத்தோடு கேட்டார். ஆகியால நான் அவருக்கு வளர்க்க வேண்டியதா இருந்தது. ஒருவேளை நீங்களும் அப்படியாக யாரோ கேத்தலிக் ஃபாதர் இருக்காது நினைத்து நம்ம நாட்டில் கிறிஸ்டியன் என்றவர் என்று சொல்லும் பொழுது செயல்பாடு என்று சொல்லலாம். அது கிறிஸ்டியன் என்றவர் கிறிஸ்தவ செயல்பாடு என்ன, இந்த காலங்களில் என்னவா இருக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு நமக்கு உறுதுணையாக ஒரு வசனம் இருக்கு. இந்த வசனம் நமக்கு ஒரு எய்மாக கூட இருக்குன்னு சொல்லலாம். வெளிப்படுத்தும் விசேஷம் 22ஆம் அதிகாரம் எடுத்து ஒரு 12ஆம் வசனம் பேசப்படி, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருது. இதுதான் நம்முடைய நம்பிக்கை, இதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அப்படியானால் எல்லாருக்கும் ஒரே பலனா இல்ல. அதனால இந்த வருகையை பற்றி நான் பேசும்பொழுதுதான் ஒரு உதாரணத்தை வைத்து நான் கடந்து போகிறோம். அதில் தான் இந்த இருக்கிறவங்க நாம் ஒரு தாழ்மையான ஒரு கேள்வி கேட்டு வருவோம். ஆண்டவருடைய ரகசிய வருகை உண்டு என்று நம்பர் 1 தயவுசெய்து கேட்கிறோம். There is a rapture, ஆண்டவருடைய சீக்ரெட் கம்பெனி என்று சொல்கிறோம். தயவுசெய்து கேட்கிறோம். அதுதான் நம்முடைய நோக்கம். ஆண்டவருடைய வருகையில நம்ம எதுக்காக ஜீவிக்கணும். ஆனால் அந்த வருகையில நாம் வெட்கப்படக்கூடாது என்று சொல்லி வேதம் போதிக்கிறது. வெட்கப்படக்கூடாது என்று சொல்லி அதனுடைய வருகைக்கு ஆயத்தமாக எல்லாரும் வெட்கப்பட்டு போவார்கள், கைவிடப்படுவார்கள். இந்த ஸ்தாபிக்கப்பட்ட சபைகளிலிருந்து பிரிந்து ஆவியின் சபைகள் என்று சொல்லி நடத்தப்படுகிற சபைகள் அதிகமான குழப்பங்களை ரட்சிப்படக்கூடிய மனதில் ஏற்படுத்தி விடுகிறது. அதற்காகத்தான் அதை நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு விளக்க கடமைப்பட்டேன். நீங்கள் கொண்டாட போகிற அந்த நபர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. உங்களாலே ஆண்டவரை திறந்து கொண்ட ஜனமாய் ஒருத்தருக்கு 5 பேரை சொன்னீங்க. யார் சொல்லுங்க? ஒருத்தருக்கு 5 பேர் 1:5 5 பேரை கொண்டு வாங்க. ஆனா இந்த சர்ச்சில் இருக்கிற 5 பேரே இல்லையா? 5 ஆத்மாக்களை கொண்டு வார்கள். இந்த கிறிஸ்டியன் என்ற உண்மையாகவே அது ஒரு கிறிஸ்தவ செயல்பாடை செய்த நிறுவனமாக இருக்கும் என்று சொல்லி நான் இயேசு நாமத்தாலே வாழ்த்தி எனக்கு படித்திருக்கிற அந்த சூழ்நிலை நான் வெளியிட விரும்புகிறேன். இந்த ஒரு நல்ல